cheerful way. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னா ஃப்ரீ மியூசிக்ஸ் வந்து ஆன்லைனில் எப்படி டவுன்லோட் பண்ணி நம்ம யூடியூப் சேனலில் வந்து நம்ம வீடியோ எடிட்டிங்காக யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை உங்களோட பர்சனல் யூஸ்க்காக ஏதாவது மேரேஜ் ஃபங்க்ஷன் இல்லை நார்மலாக உங்களோட வீடியோ எடிட்டிங்காக நீங்கள் என்ன பர்பஸ்க்காக வேணாலும் இந்த மியூசிக்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இது வந்து காப்பிரைட் வரவே வராது 100%. இன்னொன்று, இந்த மியூசிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப்லேருந்து எடுக்க போகிறோம். ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் வராது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், உங்களோட கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து என்னோட கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து யூடியூப் டேஷ்போர்ட்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபஸ்ட்லேயே வரும். யூடியூப் டேஷ்போர்ட்னு டைப் பண்ணிங்கன்னா யூடியூப் ஸ்டுடியோக்குள்ளே போகும். சரிங்களா? இப்போ நான் அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டில் இருக்கிறத கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இப்போ நான் வந்து என்னோட யூடியூப் வந்து லாகின்ல இருக்குது. ஸோ அதனால் என்னோட யூடியூப் வந்து டேரெக்டாக லாகின் பேஜுக்கு போயிடுச்சு. உங்களுக்கு லாக் அவுட்டில் இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் உங்களோட சேனலோட மெயில் ஐடி வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு இன்டர்ஃபேஸு. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக யூடியூப் ஆப்குள்ளே போகும். சரிங்களா? இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த ஆப்குள்ளே போய்டும். இந்த ஆப்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஃப்ரீ மியூசிக்ஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுக்க முடியாது. ஸோ இந்த ஆப்குள்ளே போனாலும் பிரச்சனை இல்லை. ஒரு 5 செகண்ட்ஸ் 10 செகண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பேஜ்லேருந்து எக்ஸிட் ஆகி அது க்ரோம் பேஜில் ஓப்பன் ஆகும். சரிங்களா? அதனால் இங்கே யூடியூப் வந்துச்சுன்னு சொல்லி நீங்கள் க்ளோஸ் பண்ணி பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகாமல் போயிடும். ஸோ மறுபடியும் அந்த பேஜுக்கு வரும். வரல அப்படின்னா கீழே ஏதாவது காமிக்கும், கண்டினியூ டு வெப், கண்டினியூ டு யூடியூப், இல்லைன்னா இன்ஸ்டால் ஒய்டி ஸ்டுடியோ, அந்த மாதிரி ஏதாவது இந்த 3 ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று வரும். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி ஸ்டுடியோக்குள்ளே வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்படியும் ஓப்பன் ஆகலை அப்படின்னா நீங்கள் இங்கே டெஸ்க்டாப் மோடு கொடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து க்ரோம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணோன்னே இங்கே மேலே பாருங்கள் 3 டாட் இருக்குல்ல, இதை வந்து கிளிக் பண்ணி கீழே டெஸ்க்டாப்னு இருக்கும், டெஸ்க்டாப் சைட்டுன்னு சொல்லி. ஸோ இப்போ இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெரிய ஸ்க்ரீனில் வந்து ஓப்பன் ஆகும். கூகுள் வந்து உங்களோட கம்ப்யூட்டரில் ஓப்பன் ஆகிற மாதிரி ஓப்பன் ஆகும். சரிங்களா? நார்மலாக வீட்டில் லேப்டாப்லாம் வச்சுருப்போம்ல, லேப்டாப்பில் வந்து இந்த மாதிரி தான் வரும். ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆகும், இதுக்குள்ளே ஓப்பன் ஆகும். சரிங்களா? எனக்கு தேவையில்லை, நான் மறுபடியும் எக்ஸ்ட்ரா சைட் கொடுத்துட்றேன். 1 செகண்ட். யூடியூப் டேஷ்போர்ட் கொடுத்த உடனே ஃபஸ்ட் ஆப்ஷன் இது வந்துடுங்க. அந்த உடனே இதுக்குள்ளே வந்து உங்களோட மெயிலோட யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கு கீழே பாருங்கள், லாஸ்ட்டில் நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். லெஃப்ட் சைட் கார்னரில் லாஸ்ட்டில் மியூசிக் போட்டிருக்கும். மியூசிக்கோட அந்த லோகோ இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து எல்லா ஃப்ரீ மியூசிக்ஸ் எல்லாமே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். யூடியூப்பில் கொடுக்குற ஃப்ரீ மியூசிக்ஸ் தான் இது எல்லாமே. 100% காப்பிரைட் வராது. ஸோ இதில் எக்கச்சக்கமான மியூசிக்ஸ் வந்து இருக்குது. சரிங்களா? நீங்கள் வந்து கேட்டகரி வந்து இங்கே சூஸ் பண்ணீங்க அப்படின்னா இதில் நிறைய கேட்டகரி இருக்குது. நீங்கள் போயிட்டு நீங்கள் சூஸ் பண்ண கீழே போயிட்டே இருக்கும். இப்போ நான் வந்து இந்த 3 டாட் வந்து நீங்கள் இப்போ சர்ச் பட்டனில் போயிட்டு நான் கிளிக் பண்ணியிருக்கேன். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கீழே ஆட்ரிபியூஷன் ரெக்கார்டுன்னு ஒன்று இருக்குது, ஆட்ரிபியூஷன் நாட் ரெக்கார்டுன்னு ஒன்று இருக்குது. ஆட்ரிபியூஷன் நாட் ரெக்கார்டுன்றதை சூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து மியூசிக்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஆட்ரிபியூஷன் ரெக்கார்டு வந்து சூஸ் பண்ணி அந்த மியூசிக்ஸ் எடுத்து யூஸ் பண்ணாதீங்க. இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்னன்னு சொல்லி நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் ஆட்ரிபியூஷன் நாட் ரெக்கார்டுன்றதை சூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். சூஸ் பண்ணிட்டேன். இதில் பாருங்கள் லைசன்ஸ் டைப் பாருங்கள். லைசன்ஸ் டைப்பில் எல்லாமே வந்து யூடியூப் லோகோ இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த யூடியூப் லோகோ இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த மியூசிக்ஸ் எடுத்து நம்ம கூகுள் ரிலேட்டடாக இருக்குல்ல, எல்லா இடத்துலையும் வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து ஃப்ரீ தான். 1 செகண்ட். இப்போ நான் அந்த ஆர்டிஃபிஷியல் ரெக்கார்டு இருந்ததில் அதை வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இதை நான் வந்து இப்போ இன்ட்டு கொடுத்துட்டு மறுபடியும் 3 டாட் போகிறேன். போனோடனே பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ரெக்கார்டுன்னு இருக்குது. அந்த ஆர்டிஃபிஷியல் ரெக்கார்டுன்றதை வந்து இப்போ நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள் லைசன்ஸ் டைப்பில் சிசின்னு இருக்குது. கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ்னு சொல்லுவாங்க சிசினா. ஸோ இந்த மாதிரி இருக்கிற சிசின்னு போட்டிருக்கிற இந்த மியூசிக்ஸ் எல்லாம் நம்ம டவுன்லோட் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க சில ரூல்ஸ்லாம் கொடுப்பாங்க. அவங்களோட சைட்டோட லிங்க்கு, அவங்க வெப்சைட்டோட ப்ரொமோஷன், இந்த மாதிரி ஏதாவது கொடுப்பாங்க. அதை போயிட்டு நம்மளோட வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் போடுற மாதிரி இருக்கும். அது மாதிரி போட்டால் வேணால் நாங்கள் வந்து உங்களுக்கு ஃப்ரீ மியூசிக்ஸ் வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த மியூசிக்ஸ் எல்லாம் மேனுவலாக வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. அது வேணும்னா நம்ம அதை சூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம யாருக்கும் கிரியேட்டிவ் காமன் மியூசிக்ஸ் வந்து தேவையில்லை. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆட்ரிபியூஷன் நாட் ரெக்கார்டு அப்படின்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ அதை சூஸ் பண்ணிட்டேன். சூஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே ஃப்ரீயாக வந்துச்சு. இப்போ நீங்கள் பாருங்கள் ரைட் சைடில் ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். மேலே வச்சு கிளிக் பண்ணிங்கனாலே போதும். ஓகேவா? நான் நிறைய இப்போ டவுன்லோட் கொடுத்துருக்கேன். ஸோ ஒவ்வொன்றா எனக்கு டவுன்லோட் ஆகி வரும். அந்த மாதிரி நீங்கள் இந்த மியூசிக்ஸ் எல்லாமே வந்து டைரெக்டாக நீங்கள் உங்கள் கேம்டாசியா இல்லை வந்து கின்ஸ்டார் மேக்கர், அந்த நிறைய வந்து வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. அந்த வீடியோ எடிட்டிங்கில் நீங்கள் ஆடியோ அட்டாச்மெண்ட் பண்ணி நீங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ணிக்க முடியும்.
இதுக்கு எந்த விதமான காப்பிரைட்டும் வராது. நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ரீ மியூசிக்ஸ் வந்து நீங்கள் வேறு நார்மலான வெப்சைட்ஸ்லையோ இல்லை எதுலையோ போனீங்கன்னா அவங்க ஜிமெயில் ஐடி அது இதெல்லாம் கேட்டு உங்களை வந்து ரெஜிஸ்டர் பண்ண சொல்லுவாங்க, அப்புறம் பை பண்ண சொல்லுவாங்க, பர்ச்சேஸ் பண்ண சொல்லுவாங்க. அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நீங்கள் டேரெக்டாக யூடியூப்லேயே வந்து அழகாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிள் அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.